ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன மெனுல நாம டின்னர் தான் பார்க்க போறோம். டின்னர் வந்து இன்னைக்கு என்ன சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் வெரி blank ஐடியா டுடே. ஸோ நாம வந்து எப்பயும் போல சிக்கன் தான் போவோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see நான் ஃபைனலா என்ன சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். நான் எப்பவுமே ஆஃபர் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பியாண்ட் த பட்ஜெட் போனாலும் நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா அது டெலிவரி சார்ஜ், அதுக்கப்புறமா வந்து டேக்ஸ் இதெல்லாமே வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால வந்து ஆக்சுவல் காஸ்ட்டு அது எல்லாமே சேர்ந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக எனக்கு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃபர் ஏதாச்சும் இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவேன். ஐ திங்க் என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் ஆஃபர் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா ஷவர்மாலாம் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நான் சிக்கன் தான் சூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. லெட்ஸ் சி. ஓகே, தம் பிரியாணி ஹைதராபாடி கண்டிப்பா ஒரு ஆள் சாப்பிட முடியாது. அதனால ஐ திங்க் ஹைதராபாடி தம் பிரியாணி இன்னைக்கு நமக்கு வேண்டாம். ஓகே, வேற ஏதாச்சும் டிஷ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஆஹா ஆஹா, எக் மசாலா, ஆஹா ரைட்டு. ஓகே, எங்க பார்த்தாலும் பிரியாணி சிக்கனு பிரியாணி சிக்கனு. ஓகே, 125 ஆஃபர் ரைட்டு. ஆங்கிலியோ ஓலியோ பாஸ்தா, ஆஹா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு டெசர்ட் சாப்பிட்ற மூட் இல்லை. ஸோ டெசர்ட் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு. 40% ஆஃப் 80 ருபீஸ் வரைக்கும் நமக்கு ஆஃபர் கிடைக்கும் இந்த கடையில். பெரிஸ் கேஃபே. ஓகே ஓகே. என்ன இது என்ன? நோ நோ நோ, அது வந்து நமக்கு கொட்டாக் கார்டு இருந்தால் தான் நமக்கு ஆஃபர் தருவாங்க. நம்மக்கிட்ட அந்த கார்டெலாம் இல்லை. ஓகே, ஸ்விக்கி அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஸ்டக் ஆகுது. ஒருவேளை வந்து சிக்னல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. ஓகே, அகைன் ரெஸ்யூம் ஆகணும். வந்துரு வந்துரு வந்துரு. எஸ். ஓகே, இதான் மறுபடியும் அகெயின் நான் வந்து ஸ்வைப் அப் பண்ணிட்டு தான் மறுபடியும் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, கம் கம் கம். எஸ், நான் ஃபைனலாக வந்து டக் தான் போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மருக்கு கொஞ்சம் டக் சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி டக்கில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் டக் ஆர்டர் பண்ணதில்லை. தென்னாட்டு விருந்து அழகாக இருக்குல்ல பேரே. ஓகே, ஐ திங்க் தென்னாட்டு விருந்தில் கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸ் இருக்குது. ஓகே, நான் ஓகே கிரேவி வச்சு இட்லி 2 நம்பர்ஸ் தராங்க 40 ருபீஸ்க்கு. ஓகே, ப்ளஸ் ஆஃபரும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபரும் போட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நான் தேடுறேன் என்னெல்லாம் வருது. ஏன்னா இட்லி மட்டும் 2 போதுமா, இல்லை வேற ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணால் ஆஃபர் ஆட் ஆகுமா, இல்லை ஆட் பண்ணாமல் இதுவே போதுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, ப்ரான் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே இருக்கு. பட் இன்னைக்கு நான் வந்து டக் தான் போக போறேன். நம்ம வந்து இன்னைக்கு இட்லிக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, இல்லை இட்லியே ஓகேயா என்னன்னு நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இளநீர் பாயசம் மை ஃபேவரட். ஆனால் இன்னைக்கு இளநீர் பாயசம் சாப்பிட முடியாது, நைட் டைமு கோல்ட் ஆயிரும். ஓகே, ஆஹா நிறைய மெனுலாம் இருக்கே.
ஐ திங்க் வியூவர்ஸ்லாம் வந்து இந்த டைம்க்கு சாப்பிட்டே முடிச்சிருப்பீங்க ரைட்டு. 124 ஆஃபர் இருக்கு. 170 ப்ளஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 175, யா, ஓகே. ஸோ இதை விட ஒரு நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் வேற ஃபுட் ஏதாச்சும் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் யூஸ்வலி நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம், பட் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. வேற ஏதாச்சும் நல்ல ஆஃபர் இருக்கான்னு நம்ம தேடுறதுலே நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆயிரும். நானும் அப்படிதான். நான் நல்லா ஆஃபர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நல்லாவே தேடிடுவேன். ஓகே, கோழி இட்லி நல்லா இருக்கே. ஓகே, 4110. ஆஹா, ஓகே. நான் கைமணம்ல சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து கைமணம்ல நான் மினி மீல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது சாப்பிட்ருக்கேன். ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் நல்லா இருக்கும். காரம் காரைக்குடி மெஸ் நல்லா இருக்குல்ல ரைமிங்கா? காரம் காரைக்குடி மெஸ். ஜூனியர் குப்பண்ணா அகெயின் பிரியாணி. ஐ லவ் பிரியாணி ஜூனியர் குப்பண்ணால. சாரி சீஷல் சாரி, இன்னைக்கு சீஷலுக்கு லீவு. சீஷல் பக்கம் இன்னைக்கு நான் போக மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவலி சீஷல் பற்றி சொல்லணும்னா நமக்கு ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் நல்லாவே கிடைக்கும் சூப்பராக. சீஷலில் வந்து ஃபிஷ் சாப்பிட்லாம். ஜாராஸ் ஹோம் ஃபுட்டியா? எஸ் எஸ் எஸ். ஓகே, இட்லியும் கோழி குழம்பும் தராங்களா? ஓகே, என்ன ஆஃபர் தராங்கன்னு பார்க்கணும். பிகாஸ் நம்ம மெயின்லி ஆஃபர் ஃபோக்கஸ்ட். கொஞ்சம் காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருக்கா ஆஃபரு, நல்லா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். என்னோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஏரியா வந்து நுங்கம்பாக்கம் கிட்டக்க இருக்கு. ஸோ அதுக்கு கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து நமக்கே வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகே, தோசை அண்ட் கோழி குழம்பு. ஓகே, 4 மினிட்ஸில் சாரி 4 ருபீஸ் ஆஃபர். நம்ம கொஞ்சம் டிலேடாக, நம்ம ஈக்கோ சேவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் டிலேவாக வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஜாராஸ் ஹோம் ஃபுட்டு, ஐ திங்க் ஜாராஸ் ஹோம் ஃபுட்டே வந்து 135 ப்ளஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். டக்கு விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இது வந்து சிக்கன். என் மைண்ட் வந்து நம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸ் வந்து ஜாராஸ் ஹோம் ஃபுட்டாக இருக்குது. ஆனால் வந்து தென்னாட்டு விரும்புகிற நமக்கு வந்து டக் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு ரொம்ப சன்னாக வேற இருக்கு, வெயிலாக இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஃபுட் வந்து டக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும்னு என் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கு. பட் தென் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் பார்க்கும்போது என் மனசு விடணும்னு தோணவே மாட்டேங்குது. ஐ திங்க் இந்த ஆஃபர் வந்து நம்மளை இப்படிதான் வந்து நம்மளை குழப்பி விடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என் மைண்ட் வந்து நான் ஆஃபர் சைடு போறேன்னா இல்லை நான் வந்து டக்கு சாப்பிடணும்னு டிசைட் பண்றேனான்னு பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் நான் வந்து தென்னாட்டு விருந்து தான் சூஸ் பண்ண போறேன். என் மைண்ட் நம்ம வந்து இன்னைக்கு டக் சாப்பிட்டே ஆகணும். சம்மருக்கு ஆக்சுவலி டக் சாப்பிட்றது நல்லது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இஃப் யூ ஆர் ஃபைன் வித் திஸ் டிஷ். ஆக்சுவலி நல்லதாக இருக்கும், நாட் அ பேட் டிஷ். கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். பாடியை வந்து கூல் பண்ணும். ஸோ அதனால வந்து இது ட்ரை பண்ணுறதுல வந்து அப்படி ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்களான்னு பாருங்கள். சாப்பிடாதவங்களும் சாப்பிடலாம். ஒரு சம்மருக்கு தேவையான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம்.
ஓகே. 2 இட்லி மட்டும்தான் சாப்பிடுவேனாலாம் சொல்லாதீங்க, யோசிக்காதீங்க. நான் நல்லாவே சாப்பிடுவேன். பட் நான் ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு 2 இட்லி போதும் தான் நினைக்கிறேன். யா, ஐ திங்க் ஐ எம் இன் பேமெண்ட் ஸ்டேஜ் நவ். நான் வந்து அகெயின் டர்ன் பேக் பண்ணி இன்னொரு ஆஃபர் டிஷ்லாம் நான் தேடி போக மாட்டேன். மை மைண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆக்சுவலி. நான் வந்து தென்னாட்டு விருந்து தான் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். என்னதான் நம்ம மைண்டு ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் இன்னொன்றுலாம் தேடணும்னு யோசிப்போம் இல்லையா? அது சும்மா அது மேலாப்புல சும்மா ஏதாச்சும் ஒன்று தேடி போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் தென்னாட்டு விருந்துக்கே தான் வருவோம். பட் தென் நம்ம மைண்டு வந்து சரி போய் பாரு, சும்மா லைட்டா போய் பாரு, என்னதான் இருக்கு, என்னதான் ஆஃபர் இருக்கு, ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி போயிட்டு ஏதாச்சும் நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியாம விட்டு ஏதாச்சும் இருக்கான்னு தேடி இருப்பேன். எஸ், நவ் வி ஆர் இன் பேமெண்ட் ஸ்டெப். நான் இன்னொரு 5 minutes டிலேடாக தான் நான் வந்து போட்டுருவேன். ஓகே, வி ஆர் சேவிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம். எஸ், ஓகே. ஃபைன், ஐ திங்க் நான் வந்து இப்போ பே பண்ணணும். ஸ்டாட்டிக்காக ஒரே பேஜில் நின்றுருக்கான், மூவி ஆக மாட்டுறான். எஸ் எஸ் எஸ், ஓகே ஃபைன். ஃபைனலி நம்ம இப்போ வந்து பே பண்ண போகிறோம். எஸ், பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. எஸ், நான் வந்து இந்த டிஷ் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு, டேஸ்டியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். லெட்ஸ் சி ஹவு தென்னாட்டு விருந்து ஹேட் குக் திஸ் டக் கறி. கண்டிப்பாக டேஸ்டியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆஹா, என்னடா சாப்பிட போகும்போது கிரிக்கெட் மேட்ச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இவரு கார்ட்லாம் தராங்கப்பா, இவங்க வேற லெவல். நம்ம கார்ட்லாம் கொடுத்து நம்மள ஸ்வைப் பண்ண வச்சு வேற லெவல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து 3 cards கிடைச்சதுன்னா ஒரு பெனிஃபிட், 6 cards கிடைச்சதுன்னா ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இன்னைக்கு கிடைச்ச கார்டு ஹைதராபாடோடது. இன்னும் 2 cards கிடைச்சதுன்னா நமக்கு ஏதாச்சும் ஆஃபர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா வந்து என்ன இருக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேற என்னெல்லாம் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, லெட் மீ நோ. சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸோடது ஒன்று இருக்கு. அடுத்து கல்கட்டாவோடது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ், ஐ ஆம் ரைட், கரெக்ட். கல்கட்டாவும் இருக்கு, அப்புறம் வந்து ஹைதராபாத் ஒன்று இருக்கு, அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன்று இருக்கு. நைஸ் நைஸ் ப்ரொமோஷன். ஆனால் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல, நமக்கு 3 cards கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு gift கிடைக்குது அப்படின்னா நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஆஃபர் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆஃபர் எதுனா கிடைச்சதுன்னா. ஓகே, இந்த ஃபுட்லாம் அரைவ் ஆயிடுச்சு. டக் கரி வாஸ் வெரி வெரி அமேசிங். 1 டைம்க்கு மேலே கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணுவேன். இட் வாஸ் வெரி சாஃப்ட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் அனு சைனிங் அப் ஃப்ரம் இன்னைக்கு என்ன மெனு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.